ஆமாம் முருகா. கோவப்படக்கூடாது, பொறுமையாக சொல்ல. சரி கோமதிமா. முத்து ஹாய்மா. ஹாய்மா. தங்களுக்கு என்னை ஞாபகம் வைத்து இருந்ததுக்கே நன்றியம்மா. அக்னியை நான் ஏன் அப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக நான் ஞாபகம் வச்சுருப்பேன். முத்துமா ஹாய்மா. செல்லம்மா கேர்ஸ் என்ன சொல்லியிருக்கா? ஒர்க்கை பற்றி சேலரி அதிகம். என்னது எனக்கு சேலரி அதிகம்? ஓ அப்படியா? சரி சரி. ஓ அதுக்காக. ஓ சரி சரி சரிம்மா சரிம்மா சரிம்மா. ஹாய். சுபஸ்ரீ. ஹாய் சுபஸ்ரீ தங்கம், எப்படி இருக்க? எங்கே முத்து அண்ணன் லைவ் காணும்? அப்பா எப்படி இருக்காங்க? அப்பா நல்லா இருக்காங்களா? சாமி, கல்யாணம் ஒரு தடவை ஆகிவிட்ட சாமி. ஆனால் 2 மகன்கள் பிறந்தது. தற்போது பெரியவன் 11வது, சிறியவன் 8வது படிக்கும் மாணவர்கள். சமயபுரம். சூப்பர் சூப்பர் ஜெயராமண்ணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணா. அருமை. முத்து ஹாய் 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 ஹாய். ஹர்னிமா வணக்கம். வாங்க தங்கம். பெரியப்பா வணக்கம். பெரியப்பா சாப்பிட்டீங்களா? சிங்கிள் லைஃப் இஸ் குட். அப்படியா? சரி சரி. அப்படிதான் தோணும். இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தான் தோணும். பரவாயில்ல சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் நமக்கு நினைப்பு இருக்கும், ஐயோ கல்யாணம் பண்ணி இருந்துருக்கலாமே அப்படி தோணும். கல்யாணம் பண்ணவங்களுக்கு அதுக்கு சிஎஸ்என தான் சூப்பராக கமெண்ட் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. முத்து ஹாய்மா. பிரிக்க முடியாதது என்னவோ பாசமலர் உறவுகளும். பிரிக்க முடியாதது என்னவோ பாசமலர் உறவுகளும். பிரியக்கூடாதது ஹரிணி என்றங்க சேனலும் சப்ஸ்கிரைபர்களும். சேர்ந்தே இருப்பது சகோதரியின் அன்பும் அழகும், சேராதிருப்பது பொய்யும் நாங்களும். சூப்பர் சீசன். வாசன கமெண்ட். கேஆர்சி தான் இன்னும் கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. கேஆர்சி ஏதோ ஒரு வேலையாக இருக்காப்புலான்னு நினைக்கிறேன், இல்லைன்னா வந்துடுவாங்க. ஓகே. மேரேஜ் லைஃப் வேண்டாமா? சரி சரி. சாரி. என்னாச்சு கோமதிமா? கேஆர்சி வந்துட்டிங்களா? அருமை சிவசபம். கேஆர்சி சாப்பிட்டீங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் லைஃப் வேண்டாமா? சரி சரி. அத்தை அப்பா ரொம்ப பிஸியாக இருக்கார், ஆனால் தான் லைவ் வர முடியல. சரிம்மா. லைவ்ல சந்தோஷமா இருக்கும், அது போதும். அருமை. உங்கள் ஆரோக்கியமே எனக்கு முக்கியம். மகிழ்ச்சி. ஏமா? தங்கச்சி ப்ளீஸ், தங்கச்சி சாங் பாடுங்க. ஐயோ எனக்கு அதெல்லாம் பாட தெரியாதுண்ணா. அதான் போதும். சூப்பர் லைவ்மா. செல்லம்மா சொல்லுங்க. நமோ நாராயணா. செல்லம்மா சொல்லுங்க. அக்னி சோக வணக்கம். கேஆர்சி எங்கே போனீங்க? நான் கேட்டேன், என்கிட்ட சொல்லவே இல்லை. 8 வருடம் காதல் செய்து கரம் பிடித்த மனைவி என்னவள் இரக்கமுள்ள பாசக்காரி, ஆனால் கோபக்காரி. அப்படியா? மிக்க சுந்தரமண்ணா. ஓகே, அப்படிதான் இருக்கணும். கமெண்ட் காணும், அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கமத்துமா. நான் சிங்கிளாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஓ அப்படியா? சரி. நல்லா இருங்க, வளத்துடன் வாழ்க. ஓ முருகா சோகு வணக்கம். நல்லா மாமி கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க. ஹூ இஸ் திஸ் அப்படின்னா என்னது இது? எந்த டென்ஷனும் இல்லை. சரி வளர்த்துட்டேன்னு வாங்க. ஒரு நடிகை இருந்தார், அவர் தாயார் இருந்தார். அந்த நடிகை தாயே என கதறி அழுதார். ஏன் தாயே என்று அழுதார் என்று சொல்லுங்கள் தோழி. இது என்ன அக்னியண்ணா? அப்புறம் இது அப்படித்தானே பண்ணுவாங்க. ஏன் அக்னியண்ணா? என்னது இது? இப்படி ஒரு கொஸ்டின். பொய்க்கு பாசமலரும் இல்லை, பாசமலர் உறவுகளும் இல்லை. உண்மைக்கு ஹரிணி என்றங்க சேனல். அன்பை காட்ட நாங்கள், அன்பை கொடுக்க நீங்கள்.